friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு ஸ்பெஷலான நான்வெஜ் ரெசிபி மட்டன் லிவர் ஃப்ரை, மட்டன் ஈரல் வறுவல். நான் வெஜிடேரியன்ஸுக்கு அதுவும் பர்டிகுலர்லி மட்டன் பிரியர்களுக்கு இந்த மட்டன் லிவர் ஃப்ரை ரொம்பவுமே பிடிக்கும். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு. அதுவும் நல்லா கொஞ்சம் பெப்பரெல்லாம் தூக்கலாக சேர்த்து சமைக்கும் போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மட்டன் லிவருக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குங்க. ஹெல்த் வைஸாகவும் இது ரொம்ப நல்லது. அதாவது பிளட்டில் ஹீமோக்ளோபின் கவுண்ட்டு கம்மியாக இருக்கிறவங்க, அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மட்டன் லிவரை அடிக்கடி சாப்பிடும்போது நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி மிளகு, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து சமைக்கும்போது ரொம்பவுமே நல்லது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான இந்த மட்டன் லிவர் ஃப்ரை ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 250 கிராம் மட்டன் ஈரல் பீசஸ் எடுத்து நல்லா 2-3 வாட்டி கழுவி எடுத்து ரெடியாக வச்சாச்சு. ஸோ மட்டன் ஈரல் வறுவலுக்கு இங்கே ஈரல் பீசஸ் ரெடி. அடுத்தது இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே எடுத்திருக்கிற ஈரல் பீசஸ்க்கு தகுந்த மாதிரி நான் மசாலா பொருட்கள் சேர்த்து மசாலா அரைக்க போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாங்க. நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூனுக்கு பெப்பர் மிளகு எடுத்துருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ், ஒரு வரமிளகாய். இங்கே மிளகோட காரம் தான் அதிகம். ஸோ மிளகாய் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். இங்கே ஒரு காரமான மிளகாய் எடுத்துருக்கிறேன். கூடவே பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம். ஸோ காரம் சரியாக இருக்கும். இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுடலாம். பெப்பர், சீரகம், குமின் சீட்ஸ் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஒரு வரமிளகாய். இதை லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, கூடவே இஞ்சி, பூண்டு இதுவும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுறலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டே வறுத்து விடுங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கரிஞ்சிராமல் வறுத்து விடணும். வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும். வறுத்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்க வேண்டாம். கொஞ்சமாக பருப்பருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ கமகமன்னு மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஈரல் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு பொரிய விட்டு கூடவே கருவேப்பிலையும் பொரிய விட்டாச்சு. இப்போ சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து விட்டுடலாம். நல்ல 10-15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. கூடவே 2 பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பட் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஈரல் பீஸை சேர்த்து விட்டுறலாம். அடுத்ததாக இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நான்வெஜ் எல்லாம் சமைக்கும்போது மஞ்சள் பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விட்டுருங்க. தண்ணி விட்டு வெந்து வரணும். ஸோ நல்லா தண்ணி விட்டு வதங்கி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. பட் அதுவே தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா விழுதை சேர்த்து விட்டுருவோம். மசாலா விழுது சேர்த்து விட்டு நல்லா அந்த ரா ஃப்ளேவர் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுறலாம். நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இங்கே நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிட்றேன். இந்த தண்ணி ரெடியூஸ் ஆகி நல்லா சுண்டி வர வரைக்கும் வெந்து வரணும்.
ஈரல் பீசஸ் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். நடுவில் நம்ம கிளறி விட்டுறணும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. பட் இப்போ நம்ம வந்து வறுவல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னுமே நல்லா சுண்டி தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆகி நல்லா இந்த மசாலா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ ஓப்பன் பேன்லேயே வச்சுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுவோம். ஸ்டவ்வை மட்டும் நல்லா சிம்மில் வச்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சு. நல்லா அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயாச்சு. இப்போ நல்ல பொடியான இருக்குன கொத்தமல்லி இலைய மேலால் தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கிட்டா அவ்வளோதாங்க, சுவையான மட்டன் ஈரல் வறுவல் நல்ல கமகமன்னு வாசனையோட ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி இது. ஈஸியாக செஞ்சிடலாம், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நல்ல அந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா ஸ்பைசஸஸ் எடுத்துருக்குறோம். அந்த மிளகு, சீரகம் அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி சேர்த்தோம். ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.